எங்க அம்மாக்கு எங்களுக்காக சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நாள் டே ஃபுல்லா அவங்க ஒர்க் முடிச்சுட்டு சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில ஐட்டம் லைட்டா சொதப்பல் ஆயிருச்சு. அப்பா என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு நான் பயந்து உட்கார்ந்துட்டு இருந்தப்ப அப்பா சாப்பிட உட்கார்ந்ததும் அம்மா டின்னர் எடுத்து வச்சாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பா ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு எங்க அம்மாவை பார்த்து சிரிச்சுட்டு என்னோட நாள் எப்படி போச்சுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. அந்த அன்னைக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா ஒரு வாய் கூட மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போனாரு. பின்னாடியே எங்க அம்மா போய் சாரிங்க இன்னைக்கு கொஞ்சம் கருகிடுச்சு சொதப்பலாயிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்ஸ்ன்னு சொல்லி அம்மாவை அனுப்பிச்சாரு. எங்க அம்மாவும் சிரிச்சுட்டே போய் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்காம எங்க அப்பா கிட்ட கேட்க ஓடுனேன். உடனே எங்க அப்பா என்ன கட்டி தழுவிட்டு அந்த சொதப்பலான கருகி போன சாப்பாடு யாரையும் ஹர்ட் பண்ணாது. ஆனா அதுக்காக நம்ம சொல்ற வார்த்தைகள் உங்க அம்மாவை ஹர்ட் பண்ணும். நாள் ஃபுல்லா ஹெவி ஒர்க் பார்த்துட்டு நமக்காக டின்னரும் செய்யறாங்க. நானும் பிஸி ஒர்க்ல அவளுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியல. அட்லீஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் அவளை ஹர்ட் பண்ணாம இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம அவங்க மேல காட்டுற அன்பு அப்படின்னு எங்க அப்பா சொல்றதை பார்த்து நான் ரொம்ப